இன்னைக்கு nth டெரிவேட்டிவ் ஆஃப் sin cube 2x அது என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். nth டெரிவேட்டிவ் ஆஃப் sin cube 2x ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன், let y equal to sin cube 3x அப்படி 2xன்னு சொல்லி எடுத்து அழுத்திப்பேன். அதுக்கு முன்னாடி sin 3aக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரியணும். ஓகேவா, மேக்ஸ்னாலே ஃபார்முலாஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படித்து தான் ஆகணும், வேறு வழியில் வேலை வாங்குறதுக்கு. அப்போது sin 3a ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நம்ம ஸ்கூலில் 11th 12th படிச்சிருப்போம். அப்போது கஷ்டமாக இருந்துச்சு, இப்போது படித்தே ஆகணும்னு இருக்கு. sin 3a ஈக்குவல் டு 3 sin a மைனஸ் 4 sin cube a. ஓகேவா, இந்த ஃபார்முலாவில் நமக்கு தேவையான ஒருத்தவர் இருக்கார். ஏன் இந்த ஃபார்முலாவை இப்போ நான் எழுதுறேன்னா, நமக்கு என்ன டேர்ம் தான் தெரியும், என்ன ஃபார்முலா தான் தெரியும் nth டெரிவேட்டிவ்க்கு. sin ax ப்ளஸ் பிக்கு தானே ஃபார்முலா தெரியுங்க. sin ax ப்ளஸ் பிக்கான ஃபார்முலா என்னங்க, a பவர் n sin ax ப்ளஸ் n பை பை 2ங்க. ஓகேவா, அந்த டேர்ம் இதில் இல்லைன்ற மேலே ஒரு க்யூப் இருக்கிறாருன்றதுக்காக நான் இப்போ இதை மாற்றிருக்கேன். ஓகேவா, இப்போ இதுலேருந்து நான் இந்த டேர்ம் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம்ல. ஓகேவா, இங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கிறீங்க, 2x இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கிறீங்க. எனக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை இந்த சைடும் இந்த டேர்மும் இந்த சைடும் கொண்டு வரேங்க. கொண்டு வந்தேன்னா மைனஸ் 4 sin cube a ஈக்குவல்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் sin cube ஏவா மாறிடுமா. 3 sin a, இந்த ப்ளஸ் sin 3a ஈக்குவல்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 3 sin 3aவாக மாறிடுமா. எனக்கு sin cube a மட்டும்தான் வேணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், 4 டிவிஷனுக்கு கொண்டு வரேன். புரியுதுங்களா? ஓகேவா, 4 டிவிஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ செப்பரேட் பண்ணுறேன் 4. இந்த 4 வந்து இந்த டேர்முக்கு வரும், இந்த டேர்முக்கு வரும், அதனால பிரித்து எழுதுகிறோம். 3/4 sin a மைனஸ் sin 1/4, எந்த டேர்மும் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 1 இருக்கிறதா அசியூம் பண்ணிப்போம். 1/4 sin 3a. ஓகேவா, புரிஞ்சிச்சாங்க? இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. தயவு செய்து இந்த ஃபார்முலாவை படிங்க. இப்போது y ஈக்குவல் டு sin cube 2xன்னு இருக்கா, அதுக்கான வேல்யூஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா. sin cube ஏக்கான வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 2xன்னு இருக்குது. அதை மட்டும் இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணனா எனக்கு என்னங்க கிடைக்கும், 3/4 sin 2x மைனஸ் 1/4 sin 3a இருக்குது. அப்போ 3 × 2xன்னு கிடைக்குமாங்க. அப்போ 3/4 sin 2x மைனஸ் 1/4 sin 3 2s are 6x. ஓகேவா, இது இப்போ என்ன ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு, sin ax ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அப்போது sin axனால் என்னங்க ஃபார்முலா, sin ax ஈக்குவல் டு a பவர் n sin ax ப்ளஸ் n பை பை 2. ஓகேவா, மறந்துடாதீங்க. அப்போ 3/4 sin 2xக்கு பதிலாக என்னங்க எழுதலாம், ஏவோட பவர் என்னவா இருக்குது, ஏஎக்ஸுக்கு பதிலாக 2 இருக்குது. அப்போ 2 பவர் n sin 2x ப்ளஸ் n பை பை 2 மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் 1/4 2 பவர் n, 2 பவர் n இல்லை 6 பவர் n, ஏன்னா இங்கே ஏவோட வேல்யூ என்னது 6, இங்கே ஏவோட வேல்யூ 2. 6 பவர் n sin 6x ப்ளஸ் n பை பை 2. அவ்வளோதாங்க இந்த சம்மு. sin cube 3xோடைய வேல்யூ, sin cube 2xோடைய nth டெரிவேட்டிவ் என்னதுங்க, 3/4 2 பவர் n sin 2x ப்ளஸ் n பை பை 2 மைனஸ் 1/4 6 பவர் n sin 6x ப்ளஸ் n பை பை 2. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமாங்க. நெக்ஸ்ட் சம் வந்துட்டு ஃபைண்ட் த nth derivative of cos power 4x. இதெல்லாம் நாங்கள் காலேஜில் படிக்கும் போது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் cos power 4x.
இதை விட அடுத்து வர்ற சம்மு ரொம்ப இம்பார்ட்டனே. எல்லா மந்த்லி எக்ஸாம் மிட்டம் எக்ஸாம்லேயும் எங்கள் காலேஜில் வச்சு தள்ளிட்டு இருந்தாங்க. அப்போ ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஃபைண்ட் த nth டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் பவர் 4x. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்? லெட் இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. லெட் y ஈக்குவல் டு காஸ் பவர் 4x. ஓகேவா? இப்போ எனக்கு அதே மாதிரி தான், சைன் மாதிரி தான், காஸ் ஏஎக்ஸுக்கான ஃபார்முலா தானே தெரியும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? காஸ் பவர் 4xன்னு இருக்குது. அதனால இதை நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இப்போ 4 வந்து நம்ம என்ன எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் எக்ஸ் த ஹோல் பவர் 2ன்னு எழுதலாமா? ஏன்னா 2 2s are 4ன்னு வந்துடும். ஓகேவா? அதனால ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இந்த மாதிரி சைன் மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குங்க. காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னால் எப்படிங்க எழுதுவோம்? 1 + cos 2x டிவைடட் பை 2ன்னு எழுதுவோம். ஞாபகம் இருக்குங்களா? ஸ்கூலில் படித்ததுங்க எல்லாம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + cos 2x டிவைடட் பை 2. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 டிவைட் பண்ணிக்கலாமா? ஏன்னா பேஜ் திருப்பி போட்டால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். y ஈக்குவல் டு, நீங்கள் இப்படி போடுறேன்னு கஞ்சமாக போடுறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரே பேஜில் போட்டால் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த மாதிரி சம் இது. அப்போ y ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 1 + cos 2x டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது. இப்போ நான் ஸ்கொயரை நியூமரேட்டருக்கும் கொடுக்கலாம், டினாமினேட்டருக்கும் கொடுக்கலாம். அப்போது என்ன வரும்? 1 + cos 2x த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர்னு வருமா? இது எப்படி இருக்குது? ஃபார்முலாஸ்லாம் இந்த பக்கம் ஒதுக்கிடலாம். a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. அப்போது 1 ஸ்கொயர் + 2 × cos 2x + cos ஸ்கொயர் 2x டிவைடட் பை 2 ஸ்கொயர்னால் என்னங்க வரும்? 4. ஓகேவா? இந்த 1/4 நான் காமனாக வெளில எடுத்துடுறேன். 1/4 வெளில எடுத்தால் ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 + 2 cos 2x மறுபடியும் cos ஸ்கொயர் 2xன்னு வந்திருக்குங்க. இப்போ cos ஸ்கொயர் எக்ஸ்னால் 1 + cos 2x டிவைடட் பை 2ன்னு வருதா? அப்போது cos ஸ்கொயர் 2xனால் என்னங்க வரும்? 1 + cos 2 × 2x டிவைடட் பை 2ங்க. அப்போது 2 2s are 4xன்னு மாறுமா? அப்போ என்ன எழுதலாம்? cos ஸ்கொயர் 2xக்கு பதிலாக 1 + cos 4x டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். இப்போ இந்த 2வை ஃபுல் டேர்முக்கும் டினாமினேட்டரமாக மாற்றணுன்றதுக்காக ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுறேன். 1 2s are 2 + 2 2s are 4 cos 2x. இந்த ரெண்டு டேர்முக்கு ஆல்ரெடி 2 இருக்குது. அப்போது +1 cos 4x டிவைடட் பை 2ன்னு வருமா? இந்த 2வையும் நான் வெளியில் எடுத்துக்கிறேன், ப்ராக்கெட்டுக்கு வெளியில். இப்போ வெளியில் எடுத்தனா என்ன வரும்? 1 × 4 2s are 8 டிவைடட் பை 2 + 1 3 4 cos 2x + cos 4x அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன டேர்ம் வந்துருச்சு? cos ax டேர்ம் வந்துருச்சா? cos axனால் என்ன ஃபார்முலா? a⁴n cos ax + n⁴/2. அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சிச்சிங்க. அப்போ என்ன வரும்? இதோட ஃபார்முலா முடிஞ்சிச்சு. இந்த சப்ஸ்டியூட் பண்ணி போட்டால் சம்மு முடிஞ்சிருச்சு. 1/8 3 + 4 ஏவோட வேல்யூ என்னங்க இதுக்கு? 2. அப்போ 2⁴n cos 2x + n⁴/2 ப்ளஸ் இதுக்கு ஏவோட வேல்யூ என்னங்க? 4. 4⁴n cos 4x + n⁴/2. புரியுதாங்க? இதாங்க இதோடைய cos ஸ்கொயர் cos பவர் 4xக்கான nth டெரிவேட்டிவ் என்னது? 1/8 3 + 4 வந்து இங்கே இருக்கிறாரு. ஓகேவா? 4 × 2⁴n cos 2x + n⁴/2 + 4n cos 4x + n⁴/2. புரியுதுங்களாங்க? நெக்ஸ்ட் சம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.